IMF குறிப்பிடுகிறது இன்று அதிக அளவிலான அரசு உத்தியோகத்தர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு கூறுகிறார் சுனில் ஹந்தனேத்தி அமைச்சர். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அழுத்தம், அரசு அதிகாரிகள் மக்களை அலக்களித்து ஏமாற்றுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. NPP MP ஆக இருக்கக்கூடிய ஆதம்பாவா இலங்கையினுடைய இரண்டாவது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார் சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்லுகின்றார். அரசு அதிகாரிகளே, இழந்தவர்களுக்கும் இழப்பீடுகளுக்கும் உங்களிடம் கணக்கில்லை. வைத்தியமின்றி இருமிச்சாவதில் சிறப்பும் இல்லை. இதற்குள் அரசியல்வாதிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு நமக்குள்ளே உள்ள எதிரி அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும், அவனை கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது. எங்களுடைய வாதம் உங்களை இணைப்பதாகத்தான் இருக்கின்றது. ஆக அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன். முதலாவதாக இவர்களுடைய முதலாவது வாதி இனப்பிரச்சனையை பற்றி வரையறுக்கவே இல்லை. இவர்கள் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் வடக்குக்கு என்ன சொன்னார்கள்? வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது. அடுத்ததாக கிழக்கு தமிழர்களுக்கு மயிலத்தமடுவிலே இருக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை என்றவாறு கருத்து சென்றிருந்தார்கள். இதை தாண்டி மலையக தமிழர்களிலே அவர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது இவர்கள் இந்த மாயை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள், இந்த மாயைக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். பாருங்கள். இவர்கள் சரி இனவாதம் கலைத்தார்கள், இனவாதத்தினூடாக இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லுகின்றீர்கள். முதலாவது இனவாதமும் படுகொலையும் அன்றாட பிரச்சனை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதும் தனியார் நிறுவனங்களிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதற்கும் இனப்பிரச்சனை காரணம். அதே நேரம் நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடதாசி வாங்குவதற்கு இனப்பிரச்சனை தான் காரணம். அதே நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மனச்சாட்சியில் இருந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிரதேச செயலத்துக்கு நின்று ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக 6 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் இனப்பிரச்சனை காரணம். ஆக இவர்களுடைய ஒவ்வொரு வாதத்திற்கும் வருவோம். இவர்கள் 3 கேள்விகளை கேட்டதாக சொன்னீர்களே. ஆக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்று முடிந்துவிட்டது. ஆக அந்த நடைபெற்று முடிந்த அந்த இனப்படுகொலையினால் வாழ்வாதாரம் இழந்து இன்று இருக்கும் குடும்பத்திற்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்திற்கும் உன்னுடைய தாத்தாவிற்கும் கொடுப்பதற்கா அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். என்னடாப்பா, உனக்கு சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை. உனக்கு யாப்பிலே சொல்லி இதை இன்னாருக்கு குடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே உன்னால் கொடுக்க முடியவில்லை. இதற்குள் சொல்லுவது மேலதிகாரி விட மாட்டான் இனப்பிரச்சனை. ஏனென்றால் இனப்பிரச்சனைக்குள்ளே தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள். இவர்களுடைய தரப்பு கேட்ட முதலாவது கேள்வி மேய்ச்சல் தரை நிலங்களுக்கு அதிலே தான் இருக்கிறார்கள். சரி, அதற்கு பதில் கூறிவிடுவோம். மயிலத்தமடு மேய்ச்சல் தரைக்கு சுமந்திரன், ஸ்ரீநேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரசியல்வாதிகள், தோற்று போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும். ஆனால் அவர்கள் எங்கே போராட்டம் செய்தார்கள் என்றால் ஒரு அரசாங்க அதிபரினுடைய அலுவலகத்திற்கு முன்பு. ஏனென்றால் அரசாங்க அதிபருக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. காணியை பற்றி தெரிந்தீர்கள். காணி உங்களுடைய அன்றாட பிரச்சனை, சொந்த காணியிலே வாழ முடியாது இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். முதலாவது போய் படித்து விட்டு வாருங்கள். காணி, ஒரு பிரதேசத்திற்கு உட்பட்ட காணியை ஒருவருக்கு ஒருவர் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜனாதிபதி அப்போ ராசா இதுக்கு குடு என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவையாளரும் அதற்கு மேற்பட்ட அரசாங்க அதிபரும் இருந்தாலே போதும். அவர்கள் நிலைத்திருந்தால் செய்திருக்கலாமே. அடுத்த பிரச்சனை இந்த அரசாங்க வேலையில் இருக்கின்ற சௌகரியங்கள். இப்படி படித்தும் அரசாங்க ஊழியத்துக்கு வந்து விடுடா தம்பி என்று சொல்லுகின்ற எம்மவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் கூறுகின்றேன்,
2023 ஆண்டு சொல்லாடலை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். 2023 சொல்லாடலிலே குறிப்பிடப்படுகிறது, IMF குறிப்பிடுகிறது, இன்று அதிக அளவிலான அரசு உத்தியோகத்தர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆக சும்மா இருந்து சம்பளம் வாங்குவதற்காக வருகிறார்கள். நான் ஒருவரின் மீதும் பிழை சொல்லவில்லை. நான் அரசியல் தலைவர்களை பிழை சொல்வதற்காக வரவில்லை. சிந்தியுங்கள் மக்களே. நான் என்னுடைய அப்பா, தங்கை, அம்மா அனைவரையும் பற்றி சொல்கின்றேன். உங்களில் இருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக இவர்கள் ஒன்று கூறியிருந்தார்கள். அது மிக மிக உண்மை. அதாவது இப்படி பேசிக்கொண்டிருப்பவர்கள் தான் அரசியல்வாதிகளை கரைபடிய வைக்கிறார்கள் என்று. அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு செயற்படுத்தப்படும் அதிகாரங்களையும் அவ்வாறு ஊழல் நடைபெறுகின்ற போது அதை வெளிப்படுத்துகின்ற அதிகாரத்தையும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை தந்து நீங்கள் செயற்படுத்துங்கள். அவ்வாறு செயற்படுத்திய பல பேரை சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நீங்கள் அவ்வாறு தான் அரசாங்கத்தை மாற்றினீர்கள். அரசாங்கத்தின் ஊழியர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள் தெரியுமா? முதலாவது, நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு கூறுகிறார் சுனில் ஹந்தனேத்தி அமைச்சர். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அழுத்தம் இருந்திருந்தால் கிழித்து தொங்க விட்ட வேண்டியதுதானே. உங்களால் முடியும் என்றால் செய்திருக்க வேண்டியதுதானே இதுகளை எல்லாம். அடுத்ததாக பாருங்கள், அரசு அதிகாரிகள் மக்களை அலக்களித்து ஏமாற்றுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. NPP MP-யாக இருக்கக்கூடிய ஆதம் பாவா இதனை விட இலங்கையினுடைய 2வது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார், சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்லுகின்றார்கள். சேவையாளர்கள் நேர்மையாக இருப்பதில்லை என்று. ஆக எனக்கு விளங்கவில்லை. காலங்காலமாக இருக்கின்ற இன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இன பிரச்சனை அரசியல்வாதிகள் அவர்கள் தான் மேலே இருக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பிம்பத்தில் இருந்து வெளியே வாருங்கள். அரச ஊழியர்களே, உங்களால் முடியும்.